Welcome student. I'm Ganesan. So இப்போ இந்த differential equation நம்ம பார்க்கலாம். Question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the general solution of dy by dx plus 3y equal to e power minus 2x. So இதுதான் அந்த சம்மு. இப்போ பார்த்தீங்கன்னா differential equationல இது எந்த டைப் ஈக்குவேஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதாவது வேரியபிள் செப்பரபிளா, ஹோமோஜீனியஸா, லீனியரான்றதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சிம்பிளி சால்வ்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த சம்ம நம்ம பார்க்கும்போது நம்ம தான் திங்க் பண்ணணும் இது வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிறது dy by dx plus 3y is equal to e power minus 2x. இப்போ இது பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா this is of the form dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்ல இருக்கு. பிகாஸ் பாத்தீங்கன்னா y பக்கத்துல p இங்க y பக்கத்துல 3. ஸோ ஆன் கம்பேரிங் தீஸ் டூ p வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியுதுன்னா 3 அப்படின்னு தெரியுது. q வேல்யூ என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்குன்னா e பவர் மைனஸ் 2x. ஸோ பியும் கியூவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நான் அது இல்லாமல் இது வந்து டைப் ஒன், இந்த மாடல்ல இருந்தா நான் டைப் ஒன் சொல்லியிருக்கிறேன். டைப் டூன்றது டிஎக்ஸ் பை டிஒய்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ பியும் கியூவும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் அப்படின்றது இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். அப்போ இ பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ என்னன்னா 3. ஸோ 3 டிஎக்ஸ். அப்போ இ பவர் 3 இன்டகிரல் பண்ணா 3x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர்ன்றது நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இ பவர் 3x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஈக்குவல் டு இன்டகிரல் q. qன்றது இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர். இன்டகிரல் ஃபேக்டர் வந்து இ பவர் 3x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்டகிரல் இ பவர் 3x இ பவர் மைனஸ் 2x பவர் ஆட் பண்ணீங்கன்னா 3 மைனஸ் 2 1. அப்போ வெறும் இ பவர் எக்ஸ் மட்டும்தான் வரும் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக y இன்ட்டு இ பவர் 3x இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்டர் பண்ணால் இ பவர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ விச் இஸ் ரெக்வயர்டு ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ விச் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான்.